இப்படி ஒரு பாடகி மீண்டும் கிடைப்பாரா என்று ஏங்கச் செய்யும் ஜானகி அம்மாள். 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திராவில் தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஜானகி அம்மாள் கிட்டத்தட்ட 48,000 பாடல்களை பாடியுள்ளார். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி, தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் பாடியுள்ள ஜானகி அம்மாள் ஸ்பானிஷ், ஜப்பான், ஜெர்மனி போன்ற மொழிகளிலும் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார். இப்படி பல்வேறு பாடல்களை நேர்த்தியாகவும் குரல் மாற்றியும் பாடுவதில் வல்லவர். சிங்கார வேலனே என்ற அந்த பக்தி பாடல் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1957இல் விதியின் விளையாட்டு என்ற படத்தின் மூலம் தனது முதல் பாடலை துவக்கிய ஜானகி அம்மாள் கிட்டத்தட்ட 48,000 பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் திரையுலகில் பிரபலமான பாடல்களான 16 வயதினில் செந்தூர பூவே என்ற பாடலும், தேவர் மகனில் இஞ்சி இடுப்பிழகி என்ற பாடலும் மிகவும் பிரபலம். இந்த பாடல்கள் அவருடைய பட்டி தொட்டி எங்கும் அழைத்து சென்றன என்றால் மாறுபட்ட கருத்தல்ல. இதற்காக மத்திய அரசின் விருதுகள் பல பெற்றுள்ளார். பத்மபூஷன் விருது 2013இல் வழங்கப்பட்ட போது அதை ஏற்க மறுத்தவர்தான் ஜானகி அம்மாள். தமிழ் திரையுலகில் சாதனை படைத்துள்ள ஜானகி அம்மாள் இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் இன்றைய மனோ வரையிலும் பல்வேறு இசைக்கலைஞருடன் சேர்ந்து பல்வேறு பாடல்களை பாடி பரபரப்பை ஏற்படுத்தியவர். இவருக்கு திடீரென்று உடல்நலை குறைவு. இவருடைய இசைப்பயணம், திரையுலக பயணம் மிகவும் பரபரப்பாகவும் சாதனை மிக்கதாகவும் இருந்தது. இவருக்கு ஒரு மகன் உண்டு. இவர் தனது ஓய்வு காலத்தை மைசூரில் தங்கியிருந்து கழித்து வந்தது அறியப்படுகிறது. இந்த நிலையில் 88 வயதான ஜானகி அம்மாளுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் மனோவின் கருத்தையும் கேட்போம். இசை கலைவாணி அம்மா ஜானகி அம்மா அவங்க இல்லைன்ற ஒரு வார்த்தையே அது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது என்ன மாதிரி பாடகர்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்றது, ஒவ்வொரு ரெக்கார்டிங் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை லாங்குவேஜஸ் அவங்க கூட கிட்டத்தட்ட 1000+ சாங்ஸு பாட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த அம்மா கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு, சிங்கர்ஸு அவங்க கூட பழகிற விதம், சமீபத்தில் நான் மீட் பண்ணும்போது அவங்க காட்டின அன்பு மறக்க முடியாதது. சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் பாடிய ஒரு பெருமை ஜானகி அம்மா தான் ஈடு. அம்மா இல்லைன்றது தாங்க முடியாத ஒரு இது. அவங்க ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறது தவிர நம்ம என்ன செய்ய முடியும்? ஜானகி அம்மாளின் கடைசி நிமிடங்கள் என்ன நடந்தது? மைசூரில் குடியிருக்கும் ஓய்வெடுக்கும் ஜானகி அம்மாளுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி மைசூர் பிஜிஎஸ் அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் மதியம் 12:49 மணி அளவில் மயங்கிய நிலையில் மருத்துவமனைக்கு அட்மிட் செய்யப்பட்ட ஜானகி அம்மாளை உடனடியாக ஐசியூவில் நாங்கள் சேர்த்து தீவிர சிகிச்சை அளித்தோம். கார்டியாக் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் என்பார்கள். அதுதான் ஜானகி அம்மாளுக்கு ஏற்பட்டது. இதயத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மல்டிபிள் கார்டியாக் அரெஸ்ட் என்பார்களே, அது அவரது இதயத்தில் ஏற்பட்ட காரணத்தால் அவரை காப்பாற்ற இயலவில்லை என்றும், கிட்டத்தட்ட இரவு 7:30 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது என்ற அவருடைய கடைசி நிமிடங்களை அப்போலோ மருத்துவமனை மைசூர் பிஜிஎஸ் தனது அறிக்கையின் மூலம் வெளியிட்டுள்ளது. ரசிகர்களின் கனவு பாடகி, கவிக்குயில் என்று பல்வேறு பாராட்டுகளை பெற்ற ஜானகி அம்மாளின் இறுதி கட்டம் இப்படிதான் முடிந்தது என்பது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பாடலை நேசிக்கும்
உடன் இருக்கும் இசை உலகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பே.